Good morning student. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் பாத்தீங்கன்னா blood cell production. So already போட்ட வீடியோல blood cell production part 1 போட்டுருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற part பாத்தீங்கன்னா 2. Okay. So பார்ட்டுக்குள்ள போலாம். So blood cell production part 2. Okay. First one definition. Hemolysis refer to the rupture of RBCs where hemoglobin is released leaving empty plasma membrane which are easily digested by cells known as macrophages in the liver and spleen. ஓகே, ஹீமோலைசிஸ் என்பது இரத்த சிவப்பணுக்கள், அதாவது சிதைவை குறிக்கும், அதாவது புரோக்கை வந்து குறிக்கும். ஓகேவா, அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினில் வந்து பிளாஸ்மா சவை வந்து விட்டு வெளியேறிடும். ஓகே, இது வந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உள்ள மேக்ரோஃபேஜ் எனப்படும் செல்களால் தான் இது வந்து சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது the HB is then further broken down into its different component and either recycled in the body for further use or disposed of. அதாவது ஹெச்பி வந்து வெவ்வேறு கூறுகளாக என்ன பண்ணுறோம், புரோக்கன் ஆகும். இது புரோக்கன் ஆகி உடலில் உள்ள மறுசுழற்சிக்கும் அல்லது டிஸ்போஸ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் கேரிஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு த டிஷ்யூ டு த லங்ஸ். அதாவது நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்லுது. அடுத்தது about 70% bodies iron found in the red blood cells of your blood called hemoglobin. அதாவது ஹீமோக்ளோபின் எனப்படும் இரத்த சிவப்பணுக்களை வந்து சுமார் 70% வந்து இரும்பு சத்து உள்ளது. ஓகே, அடுத்தது iron is a component of a certain proteins essential for respiration and energy metabolism, so it is also source of iron component. அதாவது இரும்பு என்பது சில புரதங்களோட ஒரு எசென்ஷியல், இது ரெஸ்பிரேஷனுக்கும் எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கும் வந்து அயன் வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்தது ஹீமோக்ளோபின் இன்ட்ராக்ட் வித் நைட்ரிக் ஆக்சைடு டு ரெகுலேட் த பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடுடன் சேர்ந்து ஹீமோக்ளோபின் தான் இது கனெக்ஷனில் இருக்குது. அடுத்தது ஹீமோக்ளோபின் இஸ் an iron protein component in red blood cells that gives blood it is red color. அதாவது ஹீமோக்ளோபின் வந்து இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஒரு அயன் புரோட்டீன். ஓகே, இது வந்து ரெட் கலரில் உள்ள ஒரு பிக்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்தது எரித்ரோபோய்சிஸ். The term erythropoiesis is used to describe the process of RBC formation or production. அதாவது எரித்ரோபோய்சிஸ் என்ற சொல் வந்து ஆர்பிசியோட ஒரு உருவாக்கம் தான். ஓகே, இது வந்து ஆர்பிசியை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. அடுத்தது இது ஹியூமன் எரித்ரோபோய்சிஸ் அக்யூர் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் த ரெட் போன் மேரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களோட சிவப்பு, அதாவது மனிதர்களோட சிவப்பு எலும்பு மஜ்ஜையில் வந்து கிட்டத்தட்ட எரித்ரோபோய்சிஸ் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா the yellow bone marrow is primarily composed of fat but as response to a greater need for RBC production the yellow bone marrow can turn to ரெட் மேரோ. அதாவது மஞ்சள் எலும்பு மஜ்ஜையில் வந்து முதன்மையாக வந்து இது ஃபேட்டால் ஆகிருக்கும். ஆனால் சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் அதிகமான தேவைக்கும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் எலும்பு மஜ்ஜை வந்து அதாவது சிவப்பு நிறமாக மாறுது. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா த ரெட் போன் மேரோ எசென்ஷியலி ஆல் போன்ஸ் ப்ரொடியூஸ்ட் RBC ஃபார்ம் பர்த் டு about 5 years of age. அதாவது இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா எலும்புகளையும் வந்து சிவப்பு எலும்பு மஜ்ஜை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 5 years வரைக்கும் வந்து சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து உருவாகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா between the age of 5 to 20 the long bone slowly lost the ability to produce RBC. அதாவது 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் போனில் வந்து மெதுவாக தான் வந்து RBC உருவாகும். ஓகே, இதோட திறனை வந்து அதை வந்து இழக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா above age 20 most RBC are produced primarily in the marrow of the vertebra, the sternum, the ribs and pelvis. அதாவது 20 வயசுக்கு மேற்பட்ட சிவப்பு ரத்த அணுக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து செக்ரேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகெலும்புலையும் விலா எலும்புலையும் இடுப்பு எலும்பு தான் வந்து உற்பத்தி ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது let us examine how RBC are produced and ultimately how they are destroyed. அதாவது RBC வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உற்பத்தி ஆகுது மற்றும் இதில் வந்து அது எப்படி வந்து அழியுது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, the kidney can detect low level of
ஆக்சிஜன் இன் த பிளட், அதாவது சிறுநீரகத்தில் உள்ள ரத்தத்தில் வந்து குறைந்த அளவு வந்து ஆக்சிஜன் இருக்க சொல்லிட்டு நம்ம கண்டறியலாம். ஓகே, அடுத்தது when this happen the kidney responds by releasing a hormone called erythropoietin, அதாவது எரித்ரோபோய்டின் என்ற ஹார்மோன் வந்து வெளியிடுறது தான் சிறுநீரகளோட ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ சிறுநீரல் வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா எரித்ரோபோய்டின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளை வெளியிடுறதுனால தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா which then travel to the red bone marrow to stimulate the marrow to begins RBC production, அதாவது எலும்புமச்சைக்கு வந்து போய் இரத்த அணுக்களை வந்து உற்பத்தி செய்ய வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணோம். அடுத்தது ஃபேக்டர் இன்ஃப்ளூசிங் எரித்ரோபோய்சிஸ். ஓகே, erythropoietin is the most important hemopoietic growth factor which is required for erythropoietin. So erythropoietin என்பது எரித்ரோபோய்ஸுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஹீமோபாய்டிக் என்ற ஒரு growth factor. ஓகே, அடுத்தது it is a glycoprotein produced by kidney. ஸோ கிட்னியில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா glycoprotein என்ற ஒரு புரோட்டீன். அடுத்தது in response to hypoxia as in condition like chronic lung disease, high altitude anemia etc. இது பார்த்தீங்கன்னா இப்போ நாள்பட்ட நோய், அப்புறம் வந்து ரத்த சோகை. ஓகே, இதோட நிலை தான் என்ன சொல்கிறோம் நம்ம ஹைபாக்சியான்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது விட்டமின்ஸ் பார்க்கலாம். விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், பைட்ராக்சின் ஆர் விட்டமின் B6 அண்ட் விட்டமின் C ஆர் required ஃபார் எரித்ரோபோய்சிஸ். ஸோ விட்டமின் பார்த்தீங்கன்னா இப்போ எரித்ரோபோய்சிஸ்க்கு எது வந்து ரெக்வயர் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் அண்ட் பைட்ராக்சின் அண்ட் விட்டமின் B6 அண்ட் விட்டமின் C தான் நமக்கு எரித்ரோபோய்சிஸ்க்கு ஒரு ரெக்வயர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தீஸ் விட்டமின்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் DNA அண்ட் ஹென்ஸ் ஃபார் த மல்டிஃபிகேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த பிளாஸ்ட் செல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் வந்து டிஎன்ஏயோட ஒரு தொகுப்பு தான். ஓகேவா? இதை வந்து செல்களை வந்து மல்டிபிகேஷன் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஓகே, அடுத்தது ஸோ த டெஃபிஷியன்சி வில் ரிசல்ட் இன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் அண்ட் மோர் லார்ஜர் ப்ரிகாசர் செல்ஸ் வித் இம்மெச்சூர் நியூக்ளியர். பார்த்தீங்கன்னா இப்போ இதோட குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரான செல்களை வந்து எண்ணிக்கையை வந்து குறைக்கும். அப்புறம் என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூரோட கருக்களை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செல்லை வந்து கொண்டு அது உருவாக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் என்னென்னு பண்ணி பார்க்கலாம். அயன் அண்டு trace of copper, zinc and cobalt are necessary. Iron is necessary for the formation of heme. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினரல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயனு, காப்பரு, ஜிங்க்கு அண்ட் கோபால்ட். ஓகேவா? இதுதான் வந்து ரத்தத்துக்கான நெசசரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது பிளட்டு வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆகிறது எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அயன் தான் முக்கியம். ஓகே, அடுத்தது ஹார்மோன்ஸு. ஸோ ஹார்மோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் லைக் டெஸ்டோஸ்டெரான் stimulate erythropoietin and promote red cell proliferation in the blood, bone marrow. Hence RBC count is higher in males than females. அதாவது டெஸ்டோஸ்டரான் மற்றும் ஆண்ட்ரோஜன் என்ற எரித்ரோபோய்டின் வந்து தூண்டும். ஓகே, இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரித்ரோபோய்டினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். எள்ளு மஞ்சையில் உள்ள சிவப்பணுக்களை விட பெருக்கத்தை வந்து என்ன பண்ணும், ப்ரமோட் பண்ணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஆர்பிசி லெவல் வந்து அதிகமாக இருக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இரத்த வெள்ளை அணுக்களை என்னன்னு பார்த்துக்கலாம். ஒயிட் பிளட் செல்ஸ் WBC are also known as leukocytes. They can be divided into granulocytes and agranulocytes. Okay, பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் பிளட் செல்ஸில் வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா லியூகோசைட்ஸ் என்று சொல்லலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று கிரானுலோசைட்ஸு, ஒன்று agranulocytes. ஓகே, அடுத்தது the formation have cytoplasm that contain organelles that appear as color granules through light microscopy. Hence their name. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இது கண்டெய்ன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இது எப்படி வந்து நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் இதை பார்க்கலாம். ஓகே, அடுத்தது கிரானுலோசைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில்ஸ். ஸோ கிரானுலோசைட்டில் வந்து என்னென்ன கன்சிஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில், இது மூணும் தான் வந்து கிரானுலோசைட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இன் கான்ட்ராஸ்ட் agranulocytes do not contain granules. They consist of lymphocytes and monocytes. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது கிரானுலோசைட்ஸ், ரெண்டாவது பார்க்கறது வந்து agranulocytes. இதுக்கு வந்து கரு வந்து கிடையாது, அதாவது துகள் வந்து இல்லை. ஓகே, agranulocytes do not contain granules. இதுக்கு வந்து துகள்கள் கிடையாது. இது வந்து என்ன கன்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டையும் மோனோசைட்டையும் பெற்றிருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட்ஸ்.
ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிரானுலர் செல்ஸ் உள்ள 3 செல்ஸு, நியூட்ரோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில்ஸு and basophils. So first one பார்க்க போகிறது, this contains very fine cytoplasmic granules that can be seen under a light microscopic. அதாவது இப்போ வந்து இது எதை வந்து அதாவது சைட்டோபிளாஸ்மியா இதுக்கு ஆதாரம். இது வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நியூட்ரோஃபில் ஆர் ஆல்சோ கால்டு பாலிமார்ஃபில் நியூக்ளியர் பிகாஸ் தே ஹாவ் எ வெரைட்டி ஆஃப் நியூக்ளியர் ஷேப். அதாவது நியூட்ரோஃபில் வந்து பலவிதமான அணுக்கரு வடிவத்தை வந்து பெற்றிருக்கும். ஸோ அதனால் நான் அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாலிமர் அணுக்கரு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது தே பிளே ரோல் இன் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாக்டீரியா அண்ட் த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் தட் கில் ஆர் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா. அதாவது இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து அழிக்கும். அது மட்டும் கிடையாது, பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு சில வகையான கெமிக்கல்ஸை வந்து வெளியிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில். ஸோ ஈஸ்னோஃபில் என்ன பார்த்தீங்கன்னா these have large granules and a prominent nucleus that is divided into 2 lobes. அதாவது இந்த கிரானுலஸ் பார்த்தீங்கன்னா 2 லோபாக பிரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு the function in the destruction of allergens and inflammation chemicals and release enzyme that disable parasite. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில்ல வந்து இது வந்து பெரிய துகள்களை வந்து பெற்றிருக்கும். இது 2 பிரிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பாராசைட்டை வந்து டிசபிள் பண்ணும். அது மட்டும் கிடையாது, சில கெமிக்கல்ஸை கொண்டு வந்து அலர்ஜியும் இன்ஃப்ளமேஷனையும் ரெண்டுமே வந்து அழிக்கும். அடுத்தது basophil. ஸோ basophil பார்த்தீங்கன்னா they have a pale nucleus that is usually hidden by granules. இது வந்து வெளிர் கடலில் ஒரு கருவை வந்து பெற்றிருக்கும். ஓகே, இந்த துகள்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது தி சீக்ரெட் histamine which increase tissue blood flow via dilating the blood vessels. அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த நாளங்களில் வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, ரத்த நாளங்களை வந்து ஒரு விரிவுபடுத்துறது மூலமும் ரத்த திசுக்கள் வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து அதிகரிக்கும். ஓகேவா, அப்போ அந்த ஹிஸ்டாமினை வந்து இது சுரக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்சோ சீக்ரெட் ஹெப்பரின் விச் இஸ் அண்ட் ஆன்டிகோயகுலன்ட் தட் ப்ரொமோட்ஸ் மொபிலிட்டி ஆஃப் அதர் WBC பை ப்ரிவென்டிங் கிளாட்டிங். அதாவது கடைசி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கிளாட்டாமல் இருக்கிறதுக்கும் WBCயோட இயக்கத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஆன்டிகோகுலன்ட் என்ற ஒரு ஹெப்பரினை வந்து சுரக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிக்சர் வந்து தான் டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த வெள்ளையணுக்களில் இத்தனை வகையான செல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு செல்லுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட். ஸோ இதுமாரின்ற செல்ஸை வந்து நம்ம அழகாக வந்து ஷேப் பார்த்து நம்ம கண்டறியலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் லிம்போசைட், மோனோசைட், நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பாசோஃபில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில். ஓகே, சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இன்னைக்கு கிளாஸ் பார்த்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். பாராமெடிக்கல் இல்ல கேட்டரிங் கோர்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனா இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில எங்க கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் செய்றவங்களுக்கு எங்க நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா? உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. மேலும் 1 வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ஐடி கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவமிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி. முன்னணி மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.